இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 63:4 வசனம். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம். ஆண்டவர் சொல்றாரு, நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அக்டோபர் மாதம் உபவாச ஜெபத்திலேயே இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரு. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் உபவாசம் ஜெபிக்கும் போது சர்ச்சில் இந்த அதிகாரத்தை படித்து ஜெபித்தோம். திடீர்னு இந்த வசனம் அப்படி துள்ளி குதித்து வந்தது. நீதியை சரிக்கட்டும் நாள் வந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வருஷம் என்ன வருஷம்? மீட்கும் வருஷம். சொல்லுங்க, என்ன வருஷம்? சத்தமா சொல்லுங்க, என்ன வருஷம்? மீட்புன்னா என்ன? மீட்கிறதுனா என்ன? மீட்கிறதுனா என்ன? கைவிட்டு போனதை திரும்ப வர்றதுக்கு பேர் தான் மீட்பு. மீட்கும் வருஷம். நகை வச்சு மீட்டுட்டு வருவோம்ல பேங்க்ல, இப்படி சொன்ன தெளிவாக புரியும். நம்ம பொருள் நம்ம விட்டு போயிடுச்சு, இப்போ அதுக்கு ஒரு விலை கொடுத்து என்ன செய்கிறோம்? நீங்கள் வச்சது 50,000க்கு வச்சுருப்பீங்க, மீட்கும்போது 72,000 கட்டி மீட்பீங்க. எக்ஸ்ட்ரா விலை கொடுத்து உங்கள் பொருளை நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கு பேர் தான் மீட்பு. மீட்பது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ரத்தத்தையே விலையாக கொடுத்து நம்மளெல்லாம் மீட்டிருக்கிறார். நம்மெல்லாம் ஆண்டவர் தனக்குன்னு படைச்சாரு, மனிதனை தனக்குன்னு படைச்சார். ஆனால் மனிதன் பிசாசுடைய சத்தத்தை கேட்டு தன்னையே பிசாசு கொடுத்துட்டான், ஆண்டவர் விட்டு விலகிட்டான். ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த பிசாசினுடைய பிடியிலிருந்து நம்மை மீட்கும்படி தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்கும் பொருளாக ரத்தத்தை கொடுத்து விலையாக கொடுத்து நம்மளெல்லாம் மீட்டுட்டார். அல்லேலூயா. இப்போ நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்டனா பலவிதமான சிக்கலில் சிக்கியிருக்கிறோம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன விதமான சிக்கல் இருந்தாலும் தயவுசெய்து இந்த வார்த்தையை நம்புங்க. 63 நாளை நம்புங்க. உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் மீட்பு இந்த வருஷம் வருது. அல்லேலூயா. மீட்கும் வருஷம் வந்துடுச்சு. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம். ஸோ நீங்கள் என்ன சிக்கலில் சிக்கியிருக்கீங்களோ அதிலிருந்து ஒரு மீட்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற நல்ல ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்ததுங்கிறார் ஆண்டவர். நான் ஒரு நாள் வச்சிருக்கிறேன், பார்க்குறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஆண்டவர் மனசுக்குள்ளே பொறுமைக்கிட்டு இருந்தாராம். 2024 அதை செய்யறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. 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 மீட்கும் வருஷம். உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்கும் வருஷம். உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் எங்கெல்லாம் சிக்கியிருக்கிறீங்களோ அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும் வருஷம் 2024 வருஷம். இன்னொன்று, நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவர் மீட்க போகிறார். நம்ம மூலமாக மீட்க போகிறார். யாரெல்லாம் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார்களோ இந்த வட்டாரத்தில் அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் மீட்பார். அந்த வருஷம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நான் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக வார்த்தைகளை சொன்னது போல கவனிங்க. நம்ம நாடு முழுவதும் எல்லா பக்கமும் அநியாயத்தின் கிரியைகள் ஓங்கி இருக்குது, பெருகுது. அநியாயம் அக்கிரமங்கள் பெருகுது. குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான பிசாசின் தந்திரங்கள்லாம் பெருகுது. ஆண்டவர் அதில் சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் நீதி சரி கட்டுற வருஷம் இந்த வருஷம். அல்லேலூயா. சில விஷயங்களை நம்ம எழுத்தின்படி பார்க்க போகிறோம். சிலர் மேலே நீதி சரி கட்டுதல் வரும். வேறு வழியே இல்லை. ஆண்டவர் கை சும்மா ஒன்றும் பூ பொறிச்சிக்கிட்டே இருக்காது. சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் கை என்ன பண்ணிட்டு இருக்காது? நம்ம இந்த சின்ன பிள்ளைங்களாம் சண்டை போடும்போது சொல்லுவாங்களே, என் கை என்னை பூ பொறிச்சிட்டு இருக்குமா, நீ அடிப்ப, என் கை பூ பொறிச்சிட்டு இருக்குமா. ஆண்டவர் கையும் சும்மா பூ பொறிச்சிட்டு இருக்காது. இந்த வருஷம் நீதியை சரி கட்டுற சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். நான் ஜோக்கா சொல்கிற மாதிரி இருக்குது, சிரிச்சுக்கிட்டே சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடந்துடும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்கிறது என் மனசில் இருந்துச்சு, இந்த வருஷம் அது நடக்குது அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீ எப்படி பார்க்கணும், எல்லாத்துலேயும் பெரியவனாக பார்க்கணும். அதையும் இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தை நம்ம சேர்த்த போகிறோம். 2 வசனத்தையும் ஒன்றா போட போகிறோம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லாம் 5 தடவை சத்தமாக சொல்லணும். நீங்கள்லாம் சத்தமாக சொல்லுங்க. 5 தடவை சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அப்படி சொல்லுங்க. 5 தடவை சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை விட எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை விட எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். இந்த வருஷம் டெய்லி இதை நீங்கள் சொல்லணும். காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சொல்லணும்? எனக்குள் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள் இருப்பவர் பெரியவர். உங்கள் சரீர வியாதி, கடன் பிரச்சனை, உறவு பிரச்சனைகள், அது இது என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்தி வைங்க. அதை விட ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அப்படியே இந்த தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அந்த கோலியாத்து அந்த இது அப்படியே என் மனசில் ஓடுது, அந்த ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி என் மைண்டுக்குள்ளே ஓடுது. 40 நாள் தாவீது சவுல் ராஜாவும் அவனுடைய ஆட்களும் கோலியாத்து வந்து நின்னுன்னு ஓடி ஓடி போவாங்க. ஏன் ஓடி போனாங்க? அவங்க கோலியாத்தை பெரிய ஆளாக பார்த்தாங்க. தங்களை விட பெரிய ஆளா, தங்க வல்லமையை விட பெரிய வல்லமை. அவன் அவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஈட்டி, அவன் பட்டயம் எவ்வளோ பெருசு, அவன் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து, அவன் யுத்த வீரன், சின்னதுலேருந்து யுத்தத்துக்கு படித்தவன், பயங்கரமான ஆள், ராட்சசன், பெரிய ஆள். அவனுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லைன்னு பார்த்தாங்க. உண்மை என்ன? உண்மை, உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முடியாதுங்கிறது உண்மை. உங்கள் பிரச்சனை உங்கள் பவரை விட பெருசுங்கிறது உண்மை. உங்கள் கெப்பாசிட்டி விட நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனை ஓவருங்கிறது உண்மை. ஆனால் சத்தியம் ஒன்று இருக்கு, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. சத்தியம், உண்மை, ரெண்டுக்கும் வெவ்வேறு அர்த்தம். உண்மைன்னா என்ன? இப்போ நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் உண்மை. நீங்கள் பார்க்குற பிரச்சனை உண்மை. உங்கள் வீட்டுக்காரர் மாறலைங்கிறது உண்மை. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படலைங்கிறது உண்மை. உங்கள் கடன் பிரச்சனை உண்மை. இதெல்லாம் தீர்க்கவே முடியாதுங்கிறது உண்மை. டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்கிறது உண்மை. இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் உங்களால் முடியாது. உங்கள் தகுதிக்கு, உங்கள் கெப்பாசிட்டிக்கு மீறின விஷயம் உங்களால் செய்ய முடியாது, உங்களால் மாற்ற முடியாது. அது உண்மை. ஆனால் சத்தியம் ஒன்று இருக்கு. என்னது? உங்களில் இருக்கிறவர் உன்னை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனையை விட, அந்த பிரச்சனை உண்டு பண்ணுகிற பிசாசை விட, மனிதர்களை விட, எல்லாத்தை விட, பண தேவையை விட உனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். இதை பார்க்கணும். தாவீது வரான். கவனிங்க, இஸ்ரேல் நாட்டிலேயே ரொம்ப ஹைட்டான ஆளு சவுல். அவனே பயந்துட்டு உட்காந்துருக்கிறான் 40 நாளா. தாவீது ரொம்ப குட்டி பையன், 17 வயசு, துருன்னு கண்ணு, சிவந்த மேனி. அவனுக்கு ஒன்று தெரியும், வாசிப்பதில் தேறினவன். அவ்வளோதான். எது வாசிக்கிறவன்? கதை புக்கு வாசிக்கிறது இல்லையா, இசைக்கருவி வாசித்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுல தேறினவன். அவர் பொன்மொழி சொல்லியிருக்கிறவன், ஆராதனையில் தேறு, அனைத்திலும் தேர்வாயின்னு. ஆராதனையில் தேர்றவங்க அனைத்திலும் தேர்வாங்க. ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம்னு ஃபாதர் பாட்டு பாடுவார். அந்த மாதிரி ஆராதனையில் தேறினவன் அவன் வரான். எல்லாரும் பயந்து ஓடுறாங்க, முழு இராணுவமும் பயந்து ஓடுது. ஒரு குட்டி பையன் போய், ஏன்டா இவனை கண்டு பயந்து ஓடுறீங்க? என்ன, எப்படி அவனுக்குள்ள இந்த தைரியம் வந்துச்சு? எல்லாரும் கோலியாத்தை பெரியவனை பார்த்தாங்க, இவன் கோலியாத்தை விட ஆண்டவரை பெரியவனை பார்த்துட்டான். சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் பிரச்சனையை விட நீங்கள் ஆண்டவரை பெரியவனை பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை க்ளோஸ். ஹல்லேலூயா. ஓகே, இதுதான் வாக்கு தத்துவம். இந்த 2 வசனம் தான் வாக்கு தத்துவமாக நம்ம உரிமை பாராட்ட போகிறோம். ஆமென். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர்
பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 43 வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சில விஷயங்களை நான் உங்களோட பேச போகிறேன். ஏசாயா 43 18வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். கவனிங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா? ஆமான்னு சொல்லுங்க. ஆமா. வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில வாஸ்தவமாகணுமா? ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கவனிங்க, எதை நினைக்காத? 2023 டிசம்பர் 31 வரைக்கும் நடந்த முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. அது என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, பாவமோ பாதகமோ பிழையோ குற்றமோ முட்டாள்தனமோ அறிவு கெட்டத்தனமோ பண்ணிட்டீங்களோ, தோல்வியோ பிரச்சனையோ, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். எல்லாமே சொல்லுங்க. ஆமென். அப்புறம் என்னது? பூர்வமானது. அந்த காலத்துல நான் மட்டும் இதை பண்ணியிருந்தா அதை பண்ணியிருந்தா அதெல்லாம் விட்டுருங்க. பூர்வமானது என்ன பண்ணாத? சிந்திக்காத. எனக்கு வந்த அந்த முதல் மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா, முதல்ல ஒரு பொண்ணு பார்த்தாங்க, அதையே பண்ணியிருந்தா நீ கூறு கட்டு போயிருப்ப. ஆண்டவர் உங்களுக்கு யாரை கொடுத்தா கரெக்டாக பண்ணுவாரோ அந்த ஆளை உங்களுக்கு போட்டு விட்டுருக்கிறார். அந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ், அப்படி நடந்திருந்தா இப்படி நடந்திருந்தான், அந்தக்கு நான் போயிருந்தா, இந்த கோர்ஸ் நான் படிச்சிருந்தா, ஒரு நூலையில் போயிருச்சு, இந்த ஆளுனால நான் பண்ண பட்டப்பாடு, இப்படி எதையும் நினைக்காத. முந்தினவைகளை நினைக்காது, பூர்வமானவைகளை சிந்திக்காத. பூர்வமானதை சிந்திக்காத. தயவு செய்து மறங்க, அதெல்லாம் விடுங்க. என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, எனக்கு இது பண்ணாம விட்டாங்க, எனக்கு இது இப்படி கொடுக்காம விட்டாங்க, எங்கள் மாமா மட்டும் அன்னைக்கு எனக்கு ஒரு 10,000 கட்டியிருந்தாருன்னா நானும் கொஞ்சம் மேலே வந்திருப்பேன். இந்த மாமனார் மட்டும் கொஞ்சம் கை தூக்கி விட்டுருந்தேன், நான் மேலே வந்தேன். மாமனார் செத்து போய் பாவம் 5 வருஷம் ஆச்சு, அவரை பிடிச்சி இன்னும் பேசிட்டு இருக்கிறீங்க. முந்தினதை நினைக்காது, பூர்வமானதில் என்ன பண்ணிட்டு இருக்காத? உட்காந்து யோசிச்சுட்டு யோசிக்காத. வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு, நல்ல கவனிங்க, அற்புதம் நடப்பதற்கு, உங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வர்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது பழையன கழிதல். அது அப்புறம் பழையன கழியணும், பழச மறக்கணும். பழைய தோல்விகள், பழைய பிரச்சனைகள், பழைய பிரச்சனையை உண்டாக்குன ஆளு இவனால தான், அவனால தான், இதனால தான், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மறந்துருங்க. பழச மறந்துரு, பூர்வமானதை சிந்திக்காத. கர்த்தர் என்ன பண்ண போறாரு? புதிய ஆசீர்வாதங்களை உனக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது முந்தினங்களை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. சரிங்களா? ரெண்டாவது அடுத்த வசனம். இதோ இதோ நான் புதிய இதோ 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 அப்படின்னா behold இங்கிலீஷ்ல, ஹிந்தியில தேக்கோ. இதோ அப்படின்னா இங்க பாரு. பாரு என்ன சொல்லுங்க? என்ன பண்ணு சொல்லுங்க? பழச மற, புதுசா பாரு. என்ன பாரு? என்ன பாரு? உன் பிரச்சனைகளை எல்லாம் விட உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவருங்கிறத தினம் பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லணும் வாய் திறந்து, என் கடனை விட எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். வாய் திறந்து சொல்லணும். உங்களுக்கு என்னென்னலாம் பெருசா தெரியுதோ அதை விட ஆண்டு பெரியவர், ஆண்டு பெரியவர் சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. பாரு, ஆண்டவர் பெரியவர்னு பாரு. இதோ உடனே என்ன அர்த்தம்னா, இங்க பாரு, அற்புதத்தை பாரு, நான் என்ன செய்றேன்னு பாரு, நான் எப்படிப்பட்டவர்னு பாரு. உன் பிரச்சனையே பார்த்துட்டு இருக்காத, நான் யாருன்னு பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவர் யார்? உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கோலியாத்தை விட பெரியவர். அது மட்டுமா, சாலமோனை விட பெரியவர் உனக்குள்ள. யோனா விட பெரியவர் உனக்குள்ள. யோனா ஒரே ஒரு பிரசங்கம், ஒரு நாடு, ஒரு பட்டணமே 1,20,000 பேர் ஒரே நாள்ல ஒரே பிரசங்கம். என்ன பிரசங்கம்? கதை, ஜோக்கு, பாட்டு, இதெல்லாமா இன்னும் 40 நாள்ல இந்த ஊர் அழியும். இதுதான் யோனா பண்ண பிரசங்கம். யோனா பண்ண பிரசங்கம் இதுதான். ஒரு வரி பிரசங்கத்துல முழு நாடே ரட்சிக்கப்பட்டுச்சு. 1,20,000 பேர். அது அந்த மக்கள் பயங்கர கொடூரமானவர்கள். ஆண்டவரை அழிக்கணும்னு நினைச்சார். அவ்வளோ பாவிகள். அந்த நாடு ஒரு வரி பிரசங்கத்தில் 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட முடியுமானால், யோனாவை விட பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம மூலமா ஏன் இந்தியாவே மாற முடியாது? இப்படி பாரு, இப்படி பாரு. சாலமோனை விட பெரியவர். சாலமோனுடைய ஞானத்தை கேட்க உலகம் எங்கிருந்து மக்கள் வந்தாங்க. அவரை விட உனக்குள் இருக்கிற ஞானி இயேசு மகா பெரியவர். வல்லமையான ஞானமா உனக்குள்ள செயல்படுவார். ஆமென். இப்படி பாரு, இப்படி பாரு. இதோ அப்படின்னா பாரு, முந்தினதை மறந்துரு. புதுசா ஆண்டு உனக்குள்ள என்ன செய்யறாருன்னு பாரு. கவனிங்க, அற்புதத்தை எல்லாரும் சொல்லுங்க. அற்புதத்தை என் வாழ்க்கையில் அனுபவிக்கும் முன்னே என் மனதில் அதை பார்க்க வேண்டும். அற்புதத்தை உங்க கையில நீங்க வாங்கிறதுக்கு முன்னாடி மனசுல அதை வாங்கிடணும். மனசுல பார்க்கறத கையில வரும். வாய் திறந்து சொல்லுங்க. அற்புதத்தை கையில் வாங்குவதற்கு முன்னே மனதில் வாங்க வேண்டும். உங்க மனசுல நீங்க பார்க்கணும், எனக்கு இப்படி ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். பாரு, பெரியவரா பாரு, அற்புதரா ஆண்டவரை பாரு, ஆண்டவர் செய்யற அற்புதத்தை பாரு. அல்லேலூயா. இந்த வருஷம் டெய்லியும் என்ன பண்ணுங்க தெரியுங்களா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு கண்ணை மூடி உங்களுக்கு அற்புதம் நடக்கிறத அப்படியே கற்பனையில பாருங்க. மனசுல பாரு, வாயில பாடு, கையில பெற்றிடு. மனசுல பாருங்க, வாயில அதை சொல்லுங்க. செய்வீங்களா? இதை செய்யுங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அடுத்து அந்த வசனத்தை தொடர்ந்து படிக்கும்போது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். எப்ப தோன்றும்? எப்ப அற்புதம் வரும்? எப்ப நீ பார்க்கறியா அப்பவே வரும். விசுவாசத்தோட பாருங்க. உங்க பிரச்சனை தீர்ந்ததை பாருங்க, பணம் வர்றதை பாருங்க, உங்க குடும்பம் மாறுறத பாருங்க, நீங்க சுகமாறத பாருங்க, ஆத்துமாக்கள் வர்றத பாருங்க, உங்க மூலமா நிறைய பேர் ரட்சிக்கப்படுறத பாருங்க, உங்க கேர்சல் பெருகிறத பாருங்க. ஆமென். சபை பெருகிறத பாருங்க. பாரு, உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவருடைய பெரியவர்ங்கிறத பாரு. ஆமென். பாருங்க. அடுத்தது 21வது வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பு, புதிய காரியத்தை செய்யறதுக்கு, புதிய அற்புதங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட ஒன்று எதிர்பார்க்கிறார். உங்களை எனக்குன்னு ஏற்படுத்திட்டேன், நீங்க என்ன பண்ணணும்னா என்ன துதிக்கணும்னு விரும்புறாரு. ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்களா? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பாடி துதிக்கணும், ஆராதிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நான் சொல்றேன், இந்த வருஷம் ஆராதனைய முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பங்கள் மீட்பின் வருஷத்தை கொண்டாட போகுது. எப்போ போல நைன்னு சண்டை போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணாம, குடும்ப ஜெபம் இல்லாம, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாம, ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு கடிச்சுக்கிட்டு பச்சிச்சுட்டு திட்டிக்கிட்டு அழுதுகிட்டு புரண்டுக்கிட்டு புரணி பேசிட்டு இருக்கிற குடும்பம்
இன்னும் எத்தனை நியூ இயர் வந்தாலும் அப்படியே தான் இருக்கும். இந்த வருஷம் ஆராதிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் எந்த ஒரு புதிய காரியத்தையும் ஆராதனையிலிருந்து தான் துவக்குவார். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆண்டவர் எந்த புதிய காரியத்தை எதிலிருந்து தான் துவக்குவார்? ஆராதனையிலிருந்து தான் துவக்குவார். ஆராதிங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. ஆராதிங்க, பிரச்சனைகள் தீர்வதை பார்ப்பீங்க. ஆராதிங்க, புதிய காரியங்களை பார்ப்பீங்க. அல்லேலூயா, புதிய காரியங்கள். ஆண்டவருடைய அடுத்தது ஆண்டவருடைய ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்கு, அதையும் நான் சொல்லி முடிக்கணும். ஆனாலும் அடுத்த வசனம், நான் எதிர்பார்க்கிறேன் உன்ட்ட துதி ஆராதனை எதிர்பார்க்கிறேன். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. என்னை நோக்கி கூப்பிடல. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் செலுத்து. என்னத்தை ஜெபம் பண்ணி, என்னத்தை சர்ச்சுக்கு போய் நீ மனம் சலிச்சுக்கிற? இதை விடுங்க. இந்த வருஷம் இந்த சலிப்பு சோர்வு இருக்கவே கூடாது. நல்லா கவனிங்க, சோர்வு இருக்கிற இடத்துல அற்புதம் வந்து சேராது. சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. சோர்வும் அற்புதமும் 7ஆம் பொருத்தம். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு நினைச்சாலும் நீங்க சோர்ந்து மனம் சலிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, என்ன ஜெபம் பண்ணி, என்ன இத்தனை வருஷம் ஆச்சு, நானும் எத்தனை ஜெபத்தை பண்ணிட்டேன், நானும் எவ்வளோ காத்து இருந்துட்டேன், நானும் எங்கெங்க எல்லாம் போயிட்டேன், ஒன்றும் நடக்கல. இந்த பாஸ்டர் கிட்ட போயிட்டேன், அந்த பாஸ்டர் கிட்ட போயிட்டேன், இங்கே வந்துட்டேன், நானும் உபவாசம் பண்ணிட்டேன், பைபிளை படிச்சுட்டேன், காணிக்கை கொடுத்து பார்த்துட்டேன், பொருத்தனை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கல. என்ன அப்படிங்கிற ஆளுக்கு ஜென்மத்துக்கு அற்புதம் நடக்காது. நான் எத்தனை பக்கம் போயிருந்தாலும் கர்த்தர் எனக்கு ஏற்ற காலத்தில் அற்புதத்தை செய்வார்னு சந்தோஷமா இருக்கிற ஆளுக்கு அற்புதம் நடக்கும். மனசலிச்சு போயிட்ட, மனசலிப்பு சோர்வை விட்டுருங்க. இந்த வருஷத்தை அற்புதத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி படிக்கலாம். உன் ஆடுகளை தகன பலியாக நீ எனக்கு செலுத்தவில்லை, பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். நான் உன்ட்ட துதி எதிர்பார்த்தேன், நான் உன்ட்ட ஊழியம் செய்வேன்னு எதிர்பார்த்தேன், நீயே என்னை சங்கடத்தான் படுத்துற, என்னையே சங்கடப்படுத்துற. ஆண்டவர் ஒரு சலிப்பா சொல்றார். 2 கை வச்சு சொல்றீங்களா? ஆண்டவரே, எல்லாரும் ஒரு ஜெபம். ஆண்டவரே, கையை வைத்துங்க. ஆண்டவரே, 2023 வரைக்கும் என்னென்ன காரியத்தில் உங்களை சங்கடப்படுத்தணும்னோ என்னை மன்னிச்சிருங்க. 2024 சங்கடப்படுத்தாம வாழ்வேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, உங்களை சங்கடப்படுத்தாம வாழ்றேன். உன் பாவங்களால் என்னை சங்கடப்படுத்தினாய். நீ எனக்குன்னு இதெல்லாம் செய்யலை, ஆனா உனக்குன்னு எல்லாம் செய்யற. அதுதான் என்னுடைய அர்த்தம். உன் பணத்தினால எனக்கு நீ வாங்க மாட்டேங்கிற, உனக்கு வாங்கிக்கிற. இந்த வருஷம் தயவு செய்து சொல்றேன், ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும். ஆண்கள் ஐக்கியத்துக்கு வந்து அவங்களோட சேர்ந்து தான் செய்யணும். பெண்கள் ஐக்கியத்துக்கு வந்து ஏதாவது சேர்ந்து செய்யணும். வாலிபர்கள் ஐக்கியத்துக்கு வந்து சேர்ந்து செய்யணும். தலைவர்கள் கூடிக்கு வந்து கற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். அப்படி செய்யும்போது தான் ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. இல்லைன்னா ஆண்டவரவே சங்கடப்படுத்துறோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாருன்னா அடுத்த வசனத்துல, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். நீ என்னை சங்கடப்படுத்துற, உன் பாவங்களால் எனக்கு மனசலிப்பு உண்டாக்குற, எதுவுமே எனக்குன்னு செய்ய மாட்டேங்கிற, சுயநலமாவே வாழ்ற அப்படின்ட்டு. ஆனாலும் உன் பாவத்தை மன்னிச்சிட்டப்பா, நான் மேலே
உன் பாவத்தை நினைக்க மாட்டேன் போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவரை சங்கடப்படுத்தக்கூடாது. ஆண்டவருக்காக ஒவ்வொருத்தரும் வேலை செய்யணும். ஆமேன் சொல்கிறீங்களா? ஆமேன். அல்லேலூயா. பூர்வமானதை நினைக்காத, முந்தினதை நினைக்க சிந்திக்காத, புதுசை பாரு, அற்புதத்தை பாரு, ஆண்டவர் பெரியவர்னு பாரு, நல்லா அவரை பாடு, ஆண்டவரை மனநோகாம பார்த்துக்க. சொல்லுங்க, ஆண்டவரை என்ன பண்ணணும்? ஆண்டவரை மனநோகாம பார்த்துக்கணும். அற்புதங்கள் திரளாய் நடக்கும். என் ஜனங்களை விடுவிக்கும் மீட்கும் வருஷம் வந்து விட்டது. நம்ம எல்லாரும் எழுப்பி நினைச்சோம் பண்ணலாம். புது புது காரியம் செய்வார், புதிதாய் யாவையும் மாற்றுவார், புதுமைகள் செய்திடும் தேவன் புதிய காரியம் செய்வார். செய்திடும் தேவன் புதிய காரியம் செய்வார். பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம். பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம். கர்த்தர் புதியன செய்வார், நம் கர்த்தர் புதியன செய்வார். புது புது காரியம் செய்வார், புதிதாய் யாவையும் மாற்றுவார். புதுமைகள் செய்திடும் தேவன் புதிய காரியம் செய்வார். நீதியை சரிக்கட்டும் நாள். நீதியை சரிக்கட்டுவது, நீதியை சரிக்கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் என் மனதில் இருக்கிறது. என் ஜனங்களை நான் மீட்கும் வருஷம் வந்தது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். இந்த வருஷம் அதை மறக்காமல் தினம் ஞாபகம் வச்சுங்க. என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னில் இருக்கிறவர் பெரியவர். இதை சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்குள்ளே இருக்கிறது, எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார், அவர் பெரியவர். எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார், பெரியவர், பெரியவர், பெரியவர். பிரச்சனைகளை விட பெரியவர், நோயை விட பெரியவர், பேயை விட பெரியவர், பணத்தை விட பெரியவர், 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 பெரியவருங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாருங்கள், அற்புதங்களை நீங்களே பார்ப்பீங்க. இந்த வருஷம் நல்லா ஒன்று கவனமாக இருங்க. ஆண்டவரை எந்த காரணத்தை கொண்டும் சங்கடப்படுத்தாமல் வாழணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுங்க. நான் சொல்லட்டுமா? நீங்கள் ஆசைப்பட்டால் போதும், அவரே இதில் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவரே நடத்துவார். நம்மனால நம்ம மாம்சத்தோடு இருக்கிறோம், அதனால் ஆண்டவரை சங்கடப்படுத்தாமல் வாழ்கிறது நம்மளால முடியாது. ஆனால் ஆவியானவர் நம்மளை அப்படி நடத்திடுவார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய போகிற நம்முடைய அற்புத கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள், நாங்கள் கேட்ட வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாவற்றின்படி ஆண்டவரே நீர் பெரிய மீட்பை ஆண்டவரே எங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் நீர் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா. உபத்திரவங்கள் பெருகினாலும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்கள், இதுவரைக்கும் வந்த பிரச்சனைகள், இதுவரைக்கும் வந்த எதிர்ப்புகள் எல்லாம் சிங்கம் கரடி மாதிரி இருக்கும். ஆனால் இனி வரக்கூடியதெல்லாம் கோலியாத்து மாதிரி வரும் நீங்கள் சொன்னீங்க. ஆனாலும் எங்களோடு இருக்கிற கர்த்தர் அந்த எல்லா பிரச்சனைகளை எதிர்ப்புகளை விட நீர் பெரியவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஜெயிக்க வைக்க போறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்னு சொல்லி வாங்குங்க. ஆசீர்வதிக்கிறேன்,
தேவ பிரசன்னத்திலிருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரும் வாழ்வாங்கு வாழட்டும், நோய்களின்றி சுகமாக இருக்கட்டும், வலி வேதனைகளின்றி நல்ல சுகமாக இருக்கட்டும், நல்லா தூங்கட்டும், நல்லா சாப்பிடட்டும், நல்லா உடுத்தட்டும், நல்ல உறைவிடம் அவர்களுக்கு இருக்கட்டும், சொந்த வீடுகள் வரட்டும், வாகனங்கள் வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பமாய் ரட்சிக்கப்படட்டும், கர்த்தருக்காக பயன்படட்டும், அநேகரை ரட்சிப்புகளை கொண்டு வரட்டும், அநேகருக்கு தான தர்மம் செய்கிற மாதிரி செல்வம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகள் உடையட்டும். வாலிப பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் திருமணம் நடக்கட்டும், திருமணம் ஆனவர்களுக்கு சரியான நேரத்தில் குழந்தைகள் பிறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற ஞானம் வரட்டும், எல்லா விதமான ஞானம் பெருகட்டும், வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும், வருமானங்கள் பெருகட்டும், பிசினஸ் எல்லாம் செழிக்கட்டும், ஒவ்வொரு குடும்பமும் அன்பிலும் ஐக்கியத்திலும் பெருகட்டும், சண்டை சச்சரவுகள் மாறட்டும், குடும்ப ஐக்கியம் பெருகட்டும். சபையாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபை பெருகட்டும், கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து திரளான மக்கள் வரட்டும் அப்பா, திரளான மக்கள் வரட்டும். நீங்கள் இதெல்லாம் செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருடைய மேலே கருத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மா